நம்ம நிறைய பேர் எங்களை துவா கேட்கிறவங்க இருக்கிறாங்க. துவா கேட்கிற நேரத்தில் விதிவிலக்கு வச்சுக்கணும் மனசுல துவா கேட்கிறாங்க. வட்டியை விட வேண்டும் என்ற முடிவோடு கையேந்துறாங்க. ஆனா உள்ளத்துக்குள்ள இந்த கடைசி பிசினஸை என்ன செய்யறது, அது பெரிய பிரச்சனைக்குள்ள மாறிடும். அப்ப கேட்கிற டைம்ல அல்லாஹ் வட்டியை விட வேண்டும், அடுத்த கிழமையில இருந்து அடுத்த வாரத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் வட்டி போக வேண்டும். ஆனா துவா என்ன, வட்டி இருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், வட்டி விடணும். இந்த கடைசி தான், இதான் கடைசி. அல்லாஹ்ட்ட துவாவும் கேட்டு அல்லாஹ்ட்டையே கடைசி இதுவரைக்கும் விட்டு போட்டு என்ன செய், நீ இப்படி செய்யண்டா எப்படி இருக்கும். சினிமா விடணும்னு துவா கேட்கறது, ஆனா கடைசியாக வந்ததை தவிர கடைசியா ரிலீஸ் ஆயிருக்குமே அதை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அதை செஞ்சிடும். அல்லாஹ் தஆலா அந்த துவா கபூல் செய்ய மாட்டான். ஆனா எப்படி இருக்கணும் தெரியுமா, ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம், ஒரு பாவத்தை விடுகின்ற எண்ணம் எப்படி இருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி இருந்தா மட்டும் அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாதவர்களுக்கு அல்லாஹ்வோட உதவி இருக்கும். விட முடியாம ஒரு ஆள் போராட்டத்தில் இருக்கிறார், இது எப்படி செய்யறது, வட்டி எப்படி விடுறது, சினிமா எப்படி விடுறது, தொழுகையை நான் கடைபிடிக்காம இருக்கிறது எப்படி விடுறது, நான் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கிறேன் என்று மனநிலையில் உள்ளவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வோட உதவி உண்டு. எப்போ உதவி செய்வான் தெரியுமா, அப்படி நீங்க நினைக்கிற எண்ணம் 100% இஹ்லாஸான எண்ணமாக இருக்கணும். அது உங்களுக்கு எந்த விதிவிலக்கும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான். எப்படி சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவங்க சொல்றாங்க, இல்லம் யஃஅல் மா ஆமருஹு லா யுஸ்ஜனன்ன வ லா யகூன மினஸ் சாகிரீன். நான் சொல்வதற்கு இவர் கட்டுப்படவில்லை என்றால், விபச்சாரத்துக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார். சிறைப்படுத்தப்படுவார், கேவலப்படுத்தப்படுவார். அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் தெரியுமா, கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். கால ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய, எனக்கு சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. இவர்கள் அழைக்கின்ற இந்த கேவலமான செயலை விட சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது. யா அல்லாஹ், நீ திசை திருப்பாது விட்டால் நான் வழிபட்டு போய் தவறில் விழுந்து விடுவேன், நான் தவறியவர்களில் ஆகிவிடுவேன். இப்ப யார் திருப்பணும், அல்லாஹ். எப்ப திருப்புவான் தெரியுமா, அவர் என்ன வசனம் சொன்னாரு, நான் சிறைச்சாலை சென்றேனும் இந்த பாவம் எனக்கு தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு பாவத்தை இழப்பதற்காக நீங்க எந்த விலையும் கொடுக்க தயாராக இருந்தால், அது உங்களோட ஆழ்மனதில் இருந்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்வான். அம்ம யுஜீபல் முல்தர்ர இதா தஆஹு, யாரெல்லாம் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களது பிரார்த்தனை அங்கீகரிப்பவன் யார், அல்லாஹ் தஆலா சொல்றான். மன நிர்பந்தம். அப்ப அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதற்கு நீங்க எந்த விஷயம், சூரத்துல் பக்ரா இது மட்டுமல்ல, எந்த விஷயம் வந்தால் அல்லாஹ் அதற்கு கொடுப்பான் என்றால் நமது பகுதியில் நாம் 100% அதுக்கு எந்த விலை கொடுப்பதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பாருங்க, நம்ம இது வசனம் சொல்லுவோம், எனக்கு என்ன இந்த உலகத்துட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த பாவத்தை விடுதான் சொல்லுவோம். ஆனா உலகத்துட்டு போக மாட்டேன் நம்பிக்கையில சொல்லுவோம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற நேரத்துல அல்லாஹ்வோட உதவி அவர் எப்படி நினைச்சிருப்பாரு, எனக்கு சிறைச்சாலை மிகவும் சிறந்தேன்றாரு. ஆனா எங்க போனார் அவரு, சிறைச்சாலைக்கு தான் போனார், சிறைச்சாலைக்கே போனாரு. அதுக்காக வேண்டி 10-12 வருடம் சிறைச்சாலை இருந்தாரு.